சார் பொதுவாக இந்தந்த தேதிகளில் பிறந்தவங்க இப்படி குணாதிசயத்தில் இருப்பாங்க அப்படின்றது நிறைய எண்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் சார். ஆனால் அவங்களுடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறதும் இல்லை அவங்க வாழப்போகிற வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்குமே பங்கு உண்டா சார்? பொதுவாக அலையை ஆணலை பெண்ணலும் இருக்கும். ஆணலை உயரத்தில் வரும், பெண்ணால் அதுக்கு அடுத்து பின்னாடி வரும். உலகத்தை தாண்டி சத்தம் அதிகமாக இருக்கும். பௌர்ணமி அப்படியே தான் இருக்கும். இயற்கையே அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாற்றிக்கிச்சு. அதுக்குள்ளே ஏதோ ஒரு பவர் இருக்குங்கிறதுனால மனுஷங்கிட்ட ஏன் மாறாது? மனுஷங்கிட்ட ஏன் மாற்றங்கள் இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பையன் பிறந்திருக்குனாக்கா அந்த பையன் அம்மா கூட அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். அப்பா கூட ஒரு வீட்டில் அப்பா பையனுக்கு என்னென்னலாம் கேட்டு வாங்கி கொடுத்தாக்கா அந்த அப்பாவை அந்த பையனுக்கு பிடிக்க தானே செய்யும். ஆமாம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இல்லையா? எங்கள் அப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், அது உலகம். ஆனால் அந்த அமாவாசை பிறந்த பையனுக்கு மட்டும் அந்த அப்பா அவர் தங்கத்திலே ஒரு கார் வாங்கி கொடுத்தா கூட அந்த அப்பா மிகப்படுத்தியே பேசாது. பௌர்ணமிக்கு அமாவாசை கொஞ்சம் இருட்டு, பௌர்ணமினா வெளிச்சம், ஃபுல் மூணு, முழு பௌர்ணமி, முழு நிலவு அப்படியே இருக்கும். அப்போ அவங்க லைஃபு நல்லா வந்திருக்கும். அப்படிலாம் நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னங்க குண்டு தூக்கி இப்படி போடல, நான் போடலை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோடனே நாங்கள் பாசிட்டிவாக தான் சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமே சார். இந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு விசேஷங்கள் உள்ளே இருக்குது. இறைவன் உள்ளே அந்த சொல்கிற ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுடைய லைஃப் டோட்டலாக அவங்க சேக்ரிஃபைஸ் பண்ணால் வாழ்க்கையை வாழலாம். மேரேஜ் லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பௌர்ணமியும் அதே கேஸு தான். லைஃப்பை சேக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. சேக்ரிஃபைஸ் பண்ணாமல் விடாப்பிடியாக அட்டம்ப்டாக இருந்தீங்கன்னாக்கா அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை. ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி மற்றும் ஆன்மீகம் சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு பதிவில் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் பிறந்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்றைக்கி ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகா தன்சேகர் அவர்கள் அணிஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார். பொதுவாக இந்தந்த தேதிகளில் பிறந்தவங்க இப்படி குணாதிசயத்தில் இருப்பாங்க அப்படின்றது நிறைய எண்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம் சார். ஆனால் அவங்களுடைய குணாதிசயத்தை தீர்மானிக்கிறதும் இல்லை அவங்க வாழப்போகிற வாழ்க்கையை தீர்மானிக்கிறதும் இந்த அமாவாசைக்கும் பௌர்ணமிக்குமே பங்கு உண்டா சார்? கண்டிப்பாக உண்டு. இப்போது அமாவாசை பௌர்ணமி நம்ம சிம்பிளாக சொல்லி முடிச்சிட்டோம். நீங்கள் பீச் பக்கம் போவீங்க, கடல் பக்கம், அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா கடல் அன்னைக்கு அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடல் அப்படியே அவ்வளோ ஹைட்டில் அடிக்கும். உசு அலை காற்றெல்லாம் பயங்கரமாக அடிக்கும். அந்த அலையை பார்த்திங்கன்னா ஹைட்டாக வரும். பொதுவாக அலையை ஆணலை பெண்ணலும் இருக்கும். ஆணலை உயரத்தில் வரும், பெண்ணால் அதுக்கு அடுத்து பின்னாடி வரும். அமாவாசை அன்னைக்கு இன்னும் உயரத்தில் வரும். உலகத்தை தாண்டி சத்தம் அதிகமாக இருக்கும். பௌர்ணமி அப்படியே தான் இருக்கும். அப்போது இயற்கையே அமாவாசைக்கும் பௌர்ணமிக்கும் மாற்றிக்கிச்சு. அதுக்குள்ளே ஏதோ பவர் இருக்குங்கிறதுனால மனுஷங்கிட்ட ஏன் மாறாது? மனுஷங்கிட்ட ஏன் மாற்றங்கள் இருக்காது? கண்டிப்பாக இருக்கும். ஒரு மனிதன் அமாவாசைக்கு பிறந்தால் எப்படி இருப்பார், பௌர்ணமிக்கு பிறந்திருந்தால் எப்படி இருப்பார்? ஒரு வீட்டில் பெற்றோருக்கு ஒரு அமாவாசை அன்னைக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு, ஒரு ஆண் மகன் பிறந்திருக்கிறாரு அப்படின்னாக்கா பொதுவாக சொல்லுவாங்க, அமாவாசை அன்னைக்கு பிறந்தாக்கா அந்த குழந்தை அப்படி பின்னாடி வளர்ந்துருச்சுன்னா அது அப்படி ஆயிரும், அது இப்படி ஆயிரும், அது இப்படி என்னமோ சொல்லுவாங்க. என்ன வேணாலும் சொல்லட்டும், அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். முதல்ல உங்கள் வீட்டுக்கு வரேன், உங்கள் வீட்டுக்குள்ளேயே வரேன். அமாவாசை அன்னைக்கு உங்கள் வீட்டில் ஒரு பையன் பிறந்திருக்குனாக்கா அந்த பையன் அம்மா கூட அஃபெக்ஷனேட்டாக இருக்கும். அப்பா கூட ஒரு வீட்டில் அப்பா பையனுக்கு என்னென்னலாம் கேட்டு வாங்கி கொடுத்தாக்கா அந்த அப்பாவை அந்த பையனுக்கு பிடிக்க தானே செய்யும். ஆமாம், அதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை இல்லையா? எங்கள் அப்பா மாதிரி இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும், அது உலகம். ஆனால் அந்த அமாவாசை பிறந்த பையனுக்கு மட்டும் அந்த அப்பா அவர் தங்கத்திலே ஒரு கார் வாங்கி கொடுத்தா கூட ரொம்ப நன்றியப்பா, நீ தங்கத்தில் எனக்கு கார் வாங்கியிருக்க அப்படின்னு சொல்லி அந்த அப்பா மிகப்படுத்தியே பேசாது. அவங்க வாழ்க்கையில் என்னென்னலாம் கேட்குறாரோ அவளும் செய்வார். ஒன்றுக்கு கூட ஒரு திருப்தியே இருக்காது. திருப்தியில் நீ செஞ்சது திருப்தி இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படின்னாக்கா ஃபாதர்கிட்ட ஒரு கனெக்டிவிட்டி இருக்காது. இது நம்ம புரிந்து கொள்வது என்னன்னாக்கா
அம்மா கிட்ட இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி, அதாவது அமாவாசை அன்னைக்கு ஒரு பையன் பிறந்திருக்குன்னா அம்மா கிட்ட இருக்கிற ஒரு கனெக்டிவிட்டி, பாசம், ஒரு அன்பு இதெல்லாம் இருக்கிறது அப்பா கிட்ட அங்கே இருக்காது. அங்கே தான் பாஸ்வாலிட்டின்னு சொல்லிக்கலாம் அந்த வார்த்தையை. அங்கே அது இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. அதுக்காக சண்டை போடுறாங்களா? அப்படியும் கிடையாது. சில வீட்டில் அப்பானே கூட கூப்பிட மாட்டாங்க. அவர் இங்கே வந்தால் அவர் இவர் வேற வழியில் போயிடுவார், அந்த மாதிரியான வீடுகள் கூட அது அது இந்த அமாவாசையில் பிறந்தா உண்டு. ஆ. என்னங்க புதுசாக குண்டாக போடுறீங்க? நான் போடலை, இருக்கிற நடப்பை தான் நான் சொல்கிறேன். அப்போ அமாவாசைக்கு இவ்வளோ இது இருக்குது. ஆனால் வழக்கமாக எல்லாரும் சொல்கிறது அமாவாசையில் பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை பின்னாடி இப்படி வந்துடும், அப்படி வந்துடும், இது வந்துடும். அதெல்லாம் விட்டுருங்க. அது என்ன ஆகுதுங்கிறதெல்லாம் கூட அப்படியே விட்டுருங்க. இதுதான் மெயின். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் வீட்டில் ஒரு அமாவாசை அன்றைக்கி ஒரு குழந்தை பிறந்துருச்சா பையன், இதுதான் உண்மை. இல்லை அவங்க அப்பா நல்ல வசதியானவர், அவர் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, எல்லாமே செஞ்சு கொடுப்பாருன்னு தான் நானே சொல்கிறேன். அவருக்கு எல்லாமே தான் கிடைக்குதுன்னு சொல்கிறேன். ஆனால் அந்த சகப்பங்கிட்ட இருக்கிற இவனுக்கு ஒரு கனெக்டிவிட்டி கடைசி வரைக்கும் இருக்கவே இருக்காது. அவர் எவ்வளோ தான் செஞ்சாலும் சரி. ஆனால் அம்மா கிட்ட நிறைய இருக்கும், அம்மாவை விட மாட்டாப்புல. அது ஏன்னா அதுதான் இயற்கை. இப்போ எப்படி கடல் வந்துட்டு அமாவாசை அன்னைக்கு உயரமாக அடிக்குது, ஏங்க அது கொஞ்சம் குறைச்சிக்க சொல்லுங்கள், அது குறைக்காது. அது எப்படி முடியாதோ இதுவும் மாற்ற முடியாது. சரிங்க, நம்பர் போட்டு எதனா மாற்றி விட்டோம், அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் விட்டுருக்க. அது இறைவன் சில நேரத்தில் சில விஷயங்களை வச்சுருப்பார். அதை போயெல்லாம் நம்மலாம் போய் என்ன மாற்றுறது? அதெல்லாம் விட்டுருங்க. அது அப்படியே இருக்கட்டும். நாம் இது விஷயங்கள் தெரிஞ்சு கொள்றதில்ல, இதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கங்கன்னு சொல்ல வந்தேன். பையனுக்கு நல்லா அறிவுபூர்வமாக இருக்கான், அதெல்லாம் ஒத்துக்கலாம். பையன் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். ஆனால் பொதுவாக சார் நீங்கள் சொல்கிற மாதிரி சில வீடுகளில் இருந்தால் கூட நிறைய பேர் அமாவாசையில் பிறந்துட்டோன்னா திட்டுறது கூட இதை தான் யூஸ் பண்ணுவாங்க சார். அமாவாசையில் பிறந்தவனே அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் தவறாக செஞ்சுட்டா, அப்போ அமாவாசையில் பிறந்தாலும் அந்த குழந்தைங்க சுட்டித்தனமாகவும் இல்லை பண்ணுற விஷயங்கள்லாம் கொஞ்சம் விஷமத்தனமாகவும் இருக்குமா சார்? இல்லை, அதுக்கு தான் சொல்ல வந்தேன். இப்போ அடுத்து அதை தான் சொல்ல வந்தேன். அதில் பிறந்தவங்ககிட்ட வந்துட்டு வழக்கத்துக்கு மாறாக அவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ரானரி பவர் இருக்கும். ஒரு ஹைப்பர் ஆக்டிவாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரானரி பவர் பவர். மோஸ்ட் ப்ராபப்ளி அவங்க நாக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அந்த நாக்கு பேர் கருநாக்குன்னுவாங்க. அமாவாசைக்கு பிறந்த குழந்தைங்கன்னா செக் பண்ண சொல்லுங்கள், எல்லார் வீட்லேயும் நாக்கை பார்க்க சொல்லுங்கள். உள்ளுக்குள்ளே எங்கேயாவது ஓரமாக ஒரு கருப்பு இருக்கும், அதுக்கு பேர் கருநாக்கு. கண்டிப்பாக இருக்கும். அமாவாசை பற்றி நிறைய சொல்லிட்டீங்க, கொஞ்சம் பௌர்ணமி சொல்லுங்கள். ஆமாம், பௌர்ணமினாலே நம்ம எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு விஷயம், சாந்தமான ஒரு நாள், முழு நிலவு, பாசிட்டிவிட்டி நிறையா இருக்க மாதிரி ஒரு பின்பம் இருக்குது. ஆனால் பிறக்கிற குழந்தைக்கும் அதே பின்பம் இருக்குமா சார்? அப்படி தான் நாம் நினைக்கிறோம். என்ன அமாவாசைனா இருட்டு, பௌர்ணமின்னா பிரைட்டு, வெளிச்சம், ரெண்டும் ஒன்று தான் கடைசியில். அமாவாசை சொன்னீங்க, பௌர்ணமி சொல்லுங்கள், அதுதான் காத்துட்ருக்கோம் அப்படின்ட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸு பேசுகிறது எனக்கு கேட்குது. அப்படின்னு சொல்லி தான் ஆகணும். அதை முதல்ல சொல்லிட்டேன். பௌர்ணமிக்கு அமாவாசை கொஞ்சம் இருட்டு, பௌர்ணமினா வெளிச்சம், ஃபுல் மூணு, முழு பௌர்ணமி, முழு நிலவு அப்படியே இருக்கும். அப்போ அவங்க லைஃபு நல்லா வந்திருக்கும். அப்படிலாம் நினச்சா கூட அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னங்க குண்டு தூக்கி இப்படி போடல, நான் போடலை, வாய்ப்பு இல்லைன்னு சொன்னோடனே நாங்கள் பாசிட்டிவாக எதாவது சொல்ல போகிறீங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோமே சார். இல்லை, வாய்ப்பு இல்லை. அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இந்த ரெண்டுத்துக்கும் ஏதோ ஒரு விசேஷங்கள் உள்ளே இருக்குது. இறைவன் உள்ளே அந்த சொல்கிற ரகசியத்தை ஒளித்து வைத்திருக்கிறார், மறைத்து வைத்திருக்கிறார். மறைத்து வைத்த விஷயத்தை நாம் தேடக்கூடாது. அதை சைலண்ட்டாக அதை அப்படியே போட்டு விட்டுட்டு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கலாம். அமாவாசை அன்னைக்கு பிறந்தவங்களுடைய லைஃப் டோட்டலாக அவங்க சேக்ரிஃபைஸ் பண்ணால் வாழ்க்கை வாழலாம். மேரேஜ் லைஃப்பை சேக்ரிஃபைஸ் பண்ணலை அப்படின்னு சொன்னோன்னாக்கா ரொம்ப கஷ்டமாக போயிடும். பௌர்ணமியும் அதே கேஸு தான். லைஃப்பை சேக்ரிஃபைஸ் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னாக்கா பிரச்சனை இல்லை. சேக்ரிஃபைஸ் பண்ணாமல் விடாப்பிடியாக அட்டம்ப்டாக இருந்தீங்கன்னாக்கா அதுதான் உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனை. இது ரெண்டும் ஒரே பவர் தான். ஆனால் நம்ம என்ன, அது இருட்டு, இது வெளிச்சம், இதுதான் பிரைட்டு, பிரைட்னஸ் கொடுக்கக்கூடியது. பிரைட்னஸ் இருக்குது, அதில் அது இல்லை. இதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டுமே ஒன்றும். ஆனால் இதுக்குள்ள வாழ்க்கையில் சூட்சுமங்கள் நிறைய ஒளிந்திருக்கின்றன. அந்த ஒளிந்திருக்கிறது என்னென்னங்கிறதெல்லாம் நம்ம ஆராய்ச்சிலாம் பண்ண வேண்டாம். பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு சரிங்க, நீங்கள் பாட்டு சொல்லிவிட்டு யூடியூப்பில் சொல்லிட்டு போயிட்டீங்க. இப்போ எங்கள் வீட்டில் ஒரு பௌர்ணமி குழந்தை இப்போ தான் பிறந்திருக்கு, எங்கள் வீட்டில் அமாவாசைக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு, நாங்கள் என்னென்னு முடிவு எடுக்கிறது அப்படின்னாக்கா, நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்குண்டான அந்த பேரெல்லாம் வைக்கும் போது தாக்கங்கள் இருக்கும். ஹெவியாக இல்லாமல்
பேரபிளாக இருக்கும். ம் அந்த பேர் வைக்கிறது மூலயமாக பேரபிள் தாக்குதல் இருக்கும், அதாவது தாங்கக்கூடிய தாக்குதலாக இருக்கும். ம் அதான் பேரபிள் சொன்னேன், தாங்கக்கூடிய தாக்குதல் இருக்கும். சும்மா ஏனதான பேர் வச்சிங்கனாக்கா டூ ஹெவியாக இருக்கும், தாங்கவே முடியாமல் உள்ளான தாக்குதல் இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஆனால் தாக்குறது தான் முடிவு பண்ணிட்டீங்க, நான் இல்லை, இயற்கையை சொன்னேன், அது இருக்கும். நாம் அதில் வந்து விடுபடுறதுக்கு இதை பேர்லாம் வைக்கும் போகும்போது அந்த பேரபிளாக இருக்கும். அது கண்டிப்பாக உங்களால் அது பேர் பண்ணி லைஃப்பில் திசையை மாற்றின திசையை வேறு லெவலில் கொண்டு போயிடும். அதெல்லாம் நான் கொடுத்துருவோம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஸோ மொத்தத்தில் நாம் புரிந்து கொள்வதும் தெரிந்து கொள்வதும் என்னவென்றால், அமாவாசைக்கு பிறந்த குழந்தைக்கும் பௌர்ணமி பிறந்த குழந்தைக்கும் உண்டான வேறுபாடுகளை பேசணும். கடைசியில் பார்த்தா வேறுபாடு இருக்குன்னு பார்த்தா வேறுபாடு இல்லைன்ட்டீங்க. ஏதோ வேறுபாடோடு சொல்லுவீங்க தான் பார்த்தேன், ஒன்றும் சொல்லலையே. ஏன்னா நாங்கள் எல்லாரும் வந்து ஓகே அப்போ அமாவாசைனா ஒரு பலனும் பௌர்ணமினா ஒரு பலனும் இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சுட்டு இருக்கும்போது அதெல்லாம் கிடையாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்களே சார். ஒன்று தான் அது. ஸோ அது இறைவனுடைய மனிதனுடைய வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தின் சூட்சமத்தின் ஒரு பகுதி. அது நாம் தெரிந்து கொள்ளணும், ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். இது தான் நான் சொல்ல வந்தேன். கண்டிப்பாக எல்லாம் கேட்டுட்டு வாழ்க்கையில் இது மாதிரி சூட்சமங்களான நிறைய விஷயங்கள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளன, ஒழித்து வைக்கப்பட்டுள்ளன. அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசாமல் விட்டுறணும். அதுக்குள்ளே போய் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம், தெரிந்து கொள்ளுங்கள். தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்பட்டன. ஸோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். வாழ்க்கையை அனுபவிங்க, ஆராய்ச்சி பண்ணாதீங்க அப்படின்றத வந்து இந்த ஒரு பதிவு மூலமாக எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக இது பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார். வணக்கம்மா.